பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஈவேராவை கதறவிட்ட சீமான் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். தமிழக மக்களின் மத்தியில் தமிழர்களிடம் பெரியாரிஸ்டுகள் மன்னிப்பு கோர வேண்டும் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற ஈவேராவின் சிலைகளுக்கு தயவு செய்து பாதுகாப்பு கொடுங்கள் காவலர்களே என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாள் தமிழக அரசியல் வரலாற்றிலும் சரி, தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றிலும் சரி, தமிழர் இறையாண்மை பொருந்திய இன அரசியல் வரலாற்றிலும் சரி மிக மிக முக்கியமான நாள். ஏன் இன்னைய நாளை நம்ம மிக மிக முக்கியமான நாள் என்று நம்ம சொல்கிறோம்னா, 2009 என்கின்ற ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நமது தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்தில் கொன்றொழிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழன தலைவர் என்று ஒருவரை நம்ம இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அமர வச்சுருந்தோம், கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அங்கே எவ்வளவு கொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த செய்தி இங்கே தாய் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களிடம் கசிந்து விடக்கூடாது என்பதற்காக மானாட மயிலாட நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தவர் அவர். அதே போல் அங்கே எத்தனை மக்கள் கொன்றொழிக்கப்படுகிறாங்களோ அதற்கு ஈடான அளவில் தனது குடும்ப வாரிசுகளுக்கு பதவியை டெல்லியில் முகாமிட்டு கேட்டுக்கொண்டிருந்த அந்த காலகட்டம். அப்போது பதவியேற்பு விழா நடக்குது. கலைஞர் கருணாநிதி அவர்களை ஒரு செய்தியாளர்கள் சந்தித்து ஒரு செய்தியை கேட்குறாங்க. என்னங்க ஈழத்தில் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் தமிழ் இனத்தினுடைய தலைவர் என்று தனக்கு தானே பட்டம் சூட்டி கொண்டவர், அப்படி இருக்கும் பொழுது அங்கே இப்படி நடக்கும் பொழுது நீங்கள் பதவியேற்பு விழாவை வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதற்கு, ஒரு ஊரில் ஒரு இடத்துல சாவு மூலம் அடிச்சிச்சுன்னா அதே ஊரில் இன்னொரு இடத்துல மங்கள மூலம் அடிக்கும். இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மூலங்கிறத கரெக்டாக அவர் தொழில் நிமித்தமாக அதை அப்படியே பதிவு பண்ணார். அப்போல்லாம் நமக்கு மிகப்பெரிய கோபமும் மாற்றாமையும் இருந்துச்சு. இப்போ அதற்கெல்லாம் பெரிய தீர்வு கிடைக்காட்டினா கூட இன்றைக்கி ஓரளவு தீர்வு சென்னை நீலாங்கரை ஈசிஆர் ரோட்டில் கிடைச்சதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்படி என்ன கிடைச்சிது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஏற்கனவே இவர் கோவை ராமகிருஷ்ணன் ஒரு பெரிய கலவரத்தினுடைய இதாக பண்ணிட்டு போயிட்டு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவர், நான் தனியாக வந்துட்டேன்னு தானடா என்னை விரட்டி அனுப்பிச்சிங்க, இப்போ பாடுறா நான் ஒரு 26 பேரோட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தலைமை கர்த்தாவாக நம்ம அனைத்துலக கார்ப்பரேட்டு நிறுவனர், இன்னும் சொல்ல போனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்ஆர்ஐ ஏஜென்ட்டு, கார்ப்பரேட்டுகளுக்காக வேலை செய்கின்ற ஒரு நபர். அதே போல் இன்றைய காலகட்டத்தில் எங்கிட்டு தொகை வருதோ, திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து தொகை வருதுன்னா அவருக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் நம்ம மே 17 திருமுருகன் காந்தியினுடைய முன்னிலையில் இன்றைக்கி 26 பேர் கொண்ட இயக்கம். 26 இயக்கம், ஒரு இயக்கத்துக்கு 26 பேர்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே வந்திருக்கணும். அங்கே புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அந்த நீலாங்கரை சலூனில் எனக்கு தெரிஞ்சு 150 பேர் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுவதாக சொல்கிறாங்க. 120 பேர் கூடி ஒரு போராட்டம் நடத்தினாங்க. எது? சீமான் அவர்களினுடைய வீடு முற்றுகை அப்படின்னு. சீமான் அவர்களினுடைய வீடு முற்றுகைன்னா சீமான் வீட்டில்டா போய் முற்றுகையிடணும், நீங்கள் என்னடா ஒயின் ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிற சலூனில் நின்றுக்கிட்டு 120 பேர் முற்றுகையிட வந்தால் அங்கே போனால் அடி விழுவோம், அங்கே நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்லாம் கட்டையோடு நிற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள்லாம் கட்டையோடு இருக்கிறாங்க, அதனால நீங்கள் பேரிகார்டை கூட நீங்கள் 1/2 கிலோமீட்டர் தாண்டி போடுங்க காவலர்களேன்னு ஏற்கனவே காவலர்கள்ட்ட பேசி முடித்த பிறகு ஒரு 120 பேர் அங்கே கூடி, அதுலேயும் ஒரு அறபோதை பிடிச்சவன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது சீமான் அவர்களினுடைய படத்தை நாங்கள் செருப்பால் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சீமான் படம் எதுன்னு தெரியாமல் பெரியார் இவங்க சொல்கிற அந்த ஈவேராவின் படத்துக்கே செருப்பால் அடித்து அதை ஒரு பெரிய புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுத்து இதெல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு முக்கியமான சம்பாஷணைகள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, என்ன சம்பாஷணை நடந்திருக்கு, எதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே கோவை ராமகிருஷ்ணன் முதல் ஆர்ப்பாட்டத்தை சீமான் வீடு முற்றுகைன்னு வீட்டில் ஆளே இல்லாதப்ப ஒரு முற்றுகையை செஞ்சுட்டு, முற்றுகையெல்லாம் செய்யலை, அதே நீலாங்கரை ரோட்டில் அதே பேண்டலூன்ஸ் ஷோரூமுக்கு பக்கத்தில் நின்றுட்டு போயிட்டு ஒரு ஊடகத்தினுடைய நேர்காணலில் கதறி துடித்து அழுது, பெரியாரோடு நான் இருந்தேன்னுட்டு அழுது ஒப்பாரி வச்சார். சரி, அது ஒரு தனி மனுஷன் ஒப்பாரி வச்சுறாரு அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டோம். இன்னைக்கு என்னன்னா, பெரியாரிஸ்டுகள் ஆட்களை அழைச்சிட்டு நடு ரோட்டில் பெரியார் படத்தை போட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. பெரியார் செத்து தான் ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இப்போ என்னடா ஒப்பாரி வைக்கிறாங்கன்னா சீமானை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காலகட்டம் இருக்கு இல்லையா,
அந்த இடத்துல ஈழத்தில் 2009 நாம் ஒப்பாரி வச்சு நாம் அழுதுகிட்டு இருந்தப்ப இதே கருணாநிதி தலைமையிலான அரசு வந்து ஒரு இடத்துல வந்து சாவு மூலம் கட்டுச்சுன்னா இன்னொரு இடத்துல மங்கள மூலம் கேட்கணும்னு சொன்ன அதே காலகட்டம் அதே ஆட்கள் ஈவேராவை காப்பாற்றுவதற்காக ஒரு இடத்துல அழுது புரண்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி காலையில் நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு தங்கி இருந்து ஒரு மகிழ்ச்சியாக எல்லாரும் அரசியல் குறித்து பேசிக்கிட்டு இருந்து அதே போல் மத்தியானம் வந்து இது போன்ற சம்பாஷணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டு ரசித்து, அதாவது காமெடி சேனலில் வர்ற அந்த நகைச்சுவையாக இதையெல்லாம் ரசித்த பிறகு மத்தியான உணவுக்கு வந்து அந்த பிரியாணி வந்து தயாராக கொஞ்சம் காலதாமதமானதுனால சரி சும்மா இருக்கும் பொழுது நம்ம ஒரு இசை கச்சேரி பாட்டு கச்சேரி ஒன்று நடத்துவோம்னு பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க. அதாவது பாருங்க மக்களே, உறவுகளே, அதாவது 2009 ஒரு இடத்துல நம்மளுக்கு வந்து ஒப்பாரி சத்தம் கேட்டுச்சு, இவங்க பாட்டு சத்தம் பாடினாங்க. இன்னைக்கு அதே தத்துவத்தை ஒப்பாரி வைக்க விட்டுட்டு தமிழ் தேசிய தத்துவமானது பாட்டு கச்சேரி நடத்தி தன்னுடைய பாதையில் மிக தெளிவாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழல் இருக்கு இல்லையா, இந்த சூழல் வந்து மிக மிக தமிழக அரசியல் வரலாற்றில், தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் மிக மிக முக்கியமான அரசியல் சூழல். நீங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தாரு, நான் வந்து வந்த பாதைங்கிறதுனால அதை அப்படியே முள்ளு வச்சு சாத்துத விரும்பலை, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறேன், நீங்கள் அமைதியாக தத்துவார்த்த அரசியலை பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஆகுன்னா இவங்க எல்லாத்துக்கும் வந்து அந்த ஈவேரா தான் சர்வலோக நிவாரணி, இவன் செய்கிற தப்புக்கு, இவன் செய்கிற முள்ள மாதிரித்தனத்துக்கு, இவன் செய்கிற முடிச்ச வைக்கித்தனத்துக்கு, எல்லா தனத்துக்கும் ஈவேரா தான் சர்வலோக நிவாரணின்னு கொண்டாந்து நிறுத்தும் பொழுது எப்படி வந்து ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டான், உள்தாப்புலா போட்டு ஒளிஞ்சுக்கிட்டான், அந்த திருடனை நம்ம பிடிக்கிறதுக்கு அந்த தாழ்பாலை உடைக்கணுங்கிற அவசியம் இருக்குதோ, அதே போல் இன்றைய காலகட்டத்தில் திராவிட திருடர்கள் தான் செய்து கொண்ட எல்லா திருட்டு வேலையும் செய்து கொண்டு ஈவேராங்கிற தாழ்பாலை போட்டுட்டு உள்ளுக்கு போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஈவேராங்கிற தாழ்பாலை உடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பதன் அடிப்படையில் அரசியல் நகருது. இப்போ இதை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்போ என்னன்னா, ஈவேரா சொன்னார், இது சொன்னார், அது சொன்னார், அப்படி சொன்னார், எப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் எந்த ஆதாரத்தையும் கேட்காத இவர்கள் ஈவேரா இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னதற்கு ஆதாரம் கேட்டு என்ன சொல்றது, ஒப்பாரி வைத்து அலைந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசியல் சூழல் இருக்கு இல்லையா, இதுதான் நாம எதிர்பார்த்த அரசியல் சூழல். இதற்கென்று ஒரு தனித்த வரலாறு இருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சி ஈவேராவினுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தனித்த அதற்கென்று ஒரு ட்ராக் இருக்கு. அது நம்ம இன்னொரு காணொலி பதிவாக கூட பேசுவோம். நாம் தமிழர் கட்சி எவ்வாறு ஈவேராவை தொடக்கம் முதல் இந்த காலகட்டம் வரை கையாண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னொரு காணொலி பதிவாக கூட பேசுவோம். இன்னைக்கு என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, இந்த 26 பேரும் கொண்ட குழுவினர் இந்த 120 பேரோடு போய் கைதாயிட்டு தான் சாதிச்சிட்டேன்னு வழக்கமாக வசூல் வேட்டை, அந்த முகநூலில் வசூல் வேட்டை நடத்துகின்ற அதே சூழல்ல இந்த பதிவுகளை போட்டுட்டு இருக்க முடிஞ்சது. இப்போ நம்ம தலைப்பு சொன்னோம் இல்லையா, ஈவேராவை கதறவிட்ட சீமான் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு வந்து சீமான் வந்து இதுவரையிலையும் பேசியதற்கு கதறுகிறார்களோ இல்லையோ, இனி என்னவெல்லாம் பேச போறாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன் இன்னைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி மற்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது திராவிடர் கழகத்தினுடைய அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்தை தன்னகத்தே வைத்திருக்கின்ற கி வீரமணி எதற்கு வெளியில வந்து பேசல அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே கொளத்தூர்மணி, கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள்லாம் பெரியாரினுடைய நூல்கள் அவங்க பாதையில், நம்ம இனி ஈவேரா தான். ஈவேராவின் நூல்களை எல்லாம் நாட்டுடைமையாக்கணும், விடுதலை நாளிதழை வந்து மாத இதில் வந்து நீங்கள் நாட்டுடைமையாக்கணும்னு போராடின அந்த போராட்டத்தை சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உங்கள் நூல்களில் ஆதாரம் கேட்குறீங்கல்ல, நீங்கள் நாட்டுடைமை ஆக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு. இன்னைக்கு இப்போ பெரியாரை வந்து கதற விட்டார், ஈவேராவை கதற விட்டார் அப்படிங்கிறது என்னன்னா, ஈவேராவினுடைய வாரிசுகளாக தன்னை இந்த மண்ணில் நிறுத்தி கொள்கிறவர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஊடாக, ஒவ்வொரு சந்தமாக, ஒவ்வொரு ஊடகமாக கதறி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இன்னும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக என்ன செய்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ பெரியாருங்கிற ஒரு பிம்பத்தை வந்து நான் இன்னும் அடிக்கவே இல்லை, இப்போ தான் கையை ஓங்கியிருக்கிறேன், நான் கையை ஓங்குனதுக்கே இவ்வளோ கதறல்
சத்தம் கேட்குதே, இன்னும் முழுமையாக அடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் வச்சிருக்கிறாரு. கூடுதலாக இப்போ என்னன்னா, நம்ம எப்பயுமே தர்க்க ரீதியிலான வாதங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கும் பொழுது இவர்கள் வந்து அவதூறுகளை பரப்புவார்கள். அதே போல் 14 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு ஃபோட்டோ, அது புகைப்படத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு அவதூறு போட்டு பார்த்தாங்க. இவங்க அவதூறு பரப்ப அதில் உள்ள உண்மைகள், அதில் உள்ள நியாயங்கள், அதில் உள்ள தர்க்கங்கள் இது எல்லாமே வெளிவந்து கொண்டு இருக்குது. அந்த புகைப்படம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நாம் போய் வீதியாக கேட்டு சொல்லியிருந்தா கூட போய் சேர்ந்திருக்காது. இவர்கள் பரப்பிய அவதூறில் அதனுடைய உண்மை தன்மை போயிருக்குது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவேராவை எப்படி கதற விட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் அவர் பேசிய எல்லா குதர்க்கங்களையும் அவர் பேசிய அதே பாணியில் கொண்டுட்டு வந்து வைக்கும் பொழுது ஈவேரா இறந்து போனாலும் சரி, ஈவேராவை பின்தொடர்கின்ற பெரியாரிஸ்டுகள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, பெரியாரிஸ்டுகள் நியாயமாக வந்து தமிழர்களினுடைய இறையாண்மை பொருந்திய அரசியல் முன்பு, தமிழர்களினுடைய உணர்வு முன்பு, தமிழ் மொழியின் முன்பு மன்னிப்பு கேட்க வேண்டியவர் என்கின்ற ஒரு பதத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கிறாரு. காரணம் என்னன்னா, உன்னை வாழ வைத்து, உன்னை வளமையா வாழ வைத்து, உனக்கு எல்லா பேரும் புகழும், நீ உழைத்ததற்கு தாண்டிய புகழ் வெளிச்சத்தை, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு முட்டுச்சந்திலும் உன்னுடைய சிலையை திறந்து வைத்திருக்கின்ற இதே தமிழ்நாட்டினுடைய இறையாண்மையை பொருந்திய ஒரு உணர்வை வந்து, தமிழ் சனியனை விட்டொழியுங்கள், எமது மொழியை விட்டொழியுங்கள், சனியன், நம்முடைய மொழியை சனியன் என்று சொல்ல அந்த இது இருக்கு இல்லையா, அது இன்னும் நமது இலக்கியங்கள், நமது இதிகாசங்கள் எல்லாத்தையும் இழிந்துரைத்ததற்கு உண்மையில் பார்த்தால் சீமான் எந்த பெரியாரிஸ்ட் முன்பும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக தமிழ் தேசியர்கள் முன்பு, தமிழர் இறையாண்மை பொருந்திய உணர்வின் முன்பு பெரியாரிஸ்ட் என்று தன்னை சொல்லிக் கொள்கின்ற ஒவ்வொருத்தனும் மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு முக்கியமான அரசியல் நகர்வை இன்று அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கார். இன்னது நான் இந்த காணொலி பதிவினுடைய துவக்கத்தில் சொல்லும் பொழுது, பெரியாரினுடைய, அதாவது இவங்க சொல்கிற ஈவேராவினுடைய சிலைக்கு தமிழகம் முழுமைக்கும் பாதுகாப்பு கொடுங்கள். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் நம்ம நகர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்கள மாதிரி ஒரு சில்லறத்தனமான அரசியல், குறிப்பாக திராவிட தலகர்த்தர்கள் மாதிரியான ஒரு கேவலமான அரசியலை நம்ம ஒரு பொழுதும் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ 26 பேர் வந்தாங்க இல்லையா, இவங்க வந்து எங்கே ஊடு இருக்குது, எங்கே முகவரி இருக்குது, எந்த இடத்துல அவங்க வசிக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? ஒருவேளை அந்த ஒவ்வொரு தொகுதிக்காரவங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் நின்றிருந்தா இவங்க வெளியில் வந்திருக்க முடியுமா? அப்போ அது போன்ற அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பொழுதும் செய்யவில்லை. இன்னைக்கு வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்னென்னா, நான் முற்றுகையிடணும்னா இங்கெல்லாம் முற்றுகையிட மாட்டேன், என்னுடைய அரசியல்ங்கிறது வேற, என்னது வந்து நான் வந்து கருத்தியலா பெரியார் என்கின்ற நீங்கள் நினைக்கின்ற ஈவேரா என்னென்னது பேசியிருக்கிறாருன்னு சொன்னேன். நீங்கள் பேசலன்னு வந்து வாதிங்க, அப்புறம் நான் அவமதிச்சிட்டாரு அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு. அதே இப்போ இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கின்ற ஈவேரா சிலைகளுக்கு கண்டிப்பாக இங்கே பாதுகாப்பு கொடுக்கணும். காரணம் என்னென்னா, திமுக காரனே போய் உடைப்பான். ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு முறை வந்து தயாநிதி மாறன் வந்து தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த அதாவது பெரியாரிஸ்டுகளுக்கும் தயாநிதி மாறனுக்கும் நடந்த அந்த உரசலின் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பெரியாரினுடைய சிலையை, பெரியார் என்று இவர்கள் சொல்லுகின்ற ஈவேராவினுடைய சிலையை சேதப்படுத்தினாங்க. அதை தடுக்க வந்த ஒரு பெண்ணை கைது செய்து வந்து சிறையில் அடைச்சாங்க. அப்போ என்னன்னா வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆக்கப்பூர்வமான நேர்மையான அந்த தத்துவார்த்த ரீதியிலான அரசியலை எதிர்கொள்ள முடியாமல் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களே போய் சிலையை சேதப்படுத்தி விட்டு இந்த ஊரில் இவர்கள் இதை செய்து விட்டார்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் வந்து ஒரு தம்பி தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஊன்றப்பட்ட டிஎம்கே கொடியை எடுத்து அப்புறப்படுத்தி வைக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த தம்பிக்கு வந்து வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லா கொடியையும் உருவி தூக்கி சாக்கடையில் போட்டுட்டு இவன் தான் செஞ்சான் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலையும் ஈவேராவின் மீது மிகப்பெரிய அன்போ அல்லது ஈவேராவினுடைய தத்துவத்தின் மீது மிகப்பெரிய கொள்கை ஈர்ப்போ ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு வெங்காயமும் இல்லை. ஈவேரா என்கிற ஒரு மனிதரை வைத்து சீமானை வந்து குறை சொல்ல வேண்டும், சீமானினுடைய அரசியலை எதிர்க்க வேண்டும் என்பதை தாண்டி இன்னைக்கு இவங்க ஈவேரா என்று கத்துவதற்கு பின்னாடி ஒரு காரணமும் இல்லை. அது எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து நீலாங்கரையில் இவங்க கூடி இருந்த பொழுது அந்த வழியே பயணப்பட்ட பல்வேறு நபர்கள் முதல்ல இந்த பெரியாரிஸ்டுகளை உதைச்சு அனுப்பணும்,
நாட்டில் எவ்வளோ போராட வேண்டிய விஷயம் இருக்குது, எவ்வளோ போராட வேண்டிய போராட்டங்கள் இருக்குது, எவ்வளவோ சீர்கேடு இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு சீமான் வீடை முற்றுகையிடுறதுக்கு மட்டும் இவங்க கிளம்பி வந்துடுறாங்க அப்படிங்கிற காணொளி பதிவுகளை நம்மளால் இணையதளத்தில் பார்க்க முடியுது. அப்போது நம்ம சரியாக வந்து 2009க்கு பிறகு சரியாக வந்து 15 வருடம் முடிஞ்சு 16வது வருடத்தில் நிற்கும் பொழுது நாம் அன்னைக்கு அனுபவித்த அந்த அத்தனை கொடுமைகளையும் நமது தத்துவத்தினுடைய எதிரிகளாக இருக்கின்ற இவர்கள் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள். அந்த வகையில் தமிழ் தேசிய அரசியலில் இந்த காலகட்ட நாள் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சிகரமான நாள். அதை நம்ம அனைவரும் கொண்டாடணும். என்ன சொல்ல போனால் இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு அந்த அல்லக்கையினுடைய சப்-கம்பெனி இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நான் வந்து அவரை வந்து ஈவேராவை காப்பாற்றுவேன், நான் திராவிடத்தினுடைய வாரிசுன்னு வந்து ஒரு இடத்துல நிற்கிறது மாதிரி அங்கங்கே பிரிந்து இருக்கின்ற தமிழ் தேசியர்கள் ஒரு கருத்தியலின் அடிப்படையில் ஒன்றா வந்து நிற்கணும். நீங்கள் வந்து தேர்தலற்ற அரசியல், அந்த அரசியல் இந்த அரசியல்லாம் கூட நீங்கள் விட்டுடுங்க. ஆனால் ஒரு பொது தத்துவ எதிரி வரும் பொழுது அவர்களை ஒன்றா நின்று எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வந்து இதை ஒரு பெருசாக இது வந்து நாம் தமிழர் கட்சியில் இல்லை, நாம் தமிழர் கட்சி ஊருக்கு எவ்வளோ பெரிய எதிரியான வேணாலும் நம்ம எதிர்கொண்டு இருக்கோம். இன்றைக்கும் அந்தந்த ஊரில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினரை எதிர்கொண்டு தான் அந்தந்த ஊரில் நம்ம கொடியேற்றுறோம், எல்லாம் பண்ணுறோம், அரசியல் நடத்துகிறோம், எல்லா வேலையும் செய்கிறோம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆள்பலம்ங்கிறது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பொருட்டு அல்ல, மாறாக தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம எதிர் நின்று சண்டை செய்கின்ற காலத்தில் நிற்கிறோம். இந்த அரசியல் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில், தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் இன்றைய நாள் மிக மிக மகிழ்ச்சியான நாள். ஒரு பக்கத்து ஒப்பாரி சத்தம், அது திராவிடத்தை காப்பாற்றுவதற்காக நடந்த ஒப்பாரி சத்தம். ஒரு இடத்துல பாட்டு கச்சேரி, அது தமிழ் தேசிய தலைவனினுடைய பிள்ளைகளாக நாம் தமிழ் தேசிய அரசியல் வந்து முன்னோக்கி நகர்வதை பார்த்து ஒரு மகிழ்ச்சியாக நடந்த பாட்டு கச்சேரியாக என்னால் பார்க்க முடிகிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.